வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்க பார்க்காத ரொம்பவும் சூப்பரான 10 உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உணவுகள் எல்லாம் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாவும் சூப்பராவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கார்ட்டூன் பேன்கேக். இந்த கார்ட்டூன் பேன்கேக்க தாய்லாந்துல உள்ள ஸ்ட்ரீட் ஷாப்புகள்ல தான் விக்கிறாங்களாம். இவங்க 50க்கும் அதிகமான கார்ட்டூனோட உருவங்களை அந்த அட்டையில பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல நம்ம எந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி பேன்கேக்க கேக்குறோமோ அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே சூப்பரான பேன்கேக்க செஞ்சு கொடுக்கறாங்களாம். முதல்ல சாக்லேட் கிரீமை வச்சு நம்ம கேக்குற கார்ட்டூனோட உருவத்தை செஞ்சுட்டு அது மேல கலர் மாவுகளை ஊத்தி இந்த கலர்ஃபுல்லான பேன்கேக்க செய்றாங்க. இத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அதை விட சாப்பிட ரொம்பவும் டேஸ்டா இருக்குமாம். இதனாலேயே தாய்லாந்துல உள்ள குழந்தைகள் இந்த கார்ட்டூன் பேன்கேக்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்களாம். அடுத்தது ஐஸ் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை பஜ்ஜி ஜப்பான்ல தான் ரொம்பவும் ஃபேமஸாம். முதல்ல உயிரோட உள்ள சின்ன சின்ன மீன்களை ஆல்கஹால் இல்லாத வைன்ல அதிக நேரம் போட்டு வச்சிருவாங்களாம். இந்த மீன்கள் எல்லாம் நல்ல வைனை குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மீன்களை ஐஸ்ல வச்சிருவாங்களாம். மீன்கள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காய பஜ்ஜியை பொரிக்கிற மாதிரி கடலை மாவுல வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மீனை பொரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இத கட் பண்ணி இத கூட காரமான பொடியையும் வச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த ஃபிஷ் பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குமாம். இதனாலேயே இந்த ஃபிஷ் பஜ்ஜி ஜப்பானோட ஒரு ஃபேமஸான ஸ்நாக்ஸா இருக்காம். அடுத்தது பிக் டவர் கோலா. இந்த ஐஸ்கிரீம் நம்ம இந்தியாவுல உள்ள மும்பைல தான் ரொம்பவும் ஃபேமஸாம். ஐஸ் கட்டியை நல்லா துருவி பொடியாக்கிட்டு அதை இந்த மாதிரி டவர் ஷேப்ல வச்சு அது மேல மில்க் மெய்ட்ல இருந்து நிறைய கலர் இனிப்புகளை ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் இது மேல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை வச்சு பாதாம், முந்திரியையும் சாக்லேட் துகள்களையும் தூவி கொடுக்கறாங்க. இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ரொம்பவும் டேஸ்டா இருக்குமாம். இதனாலேயே மும்பைல உள்ள எல்லா ஸ்ட்ரீட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லயும் இந்த பிக் டவர் கோலா ஐஸ்கிரீமை விக்கிறாங்களாம். அடுத்தது ரெயின்போ கேலக்ஸி கிரீப். இந்த உணவு சைனால உள்ள ஸ்ட்ரீட் ஷாப்புகள்ல தான் ரொம்பவும் ஃபேமஸாம். இத பார்க்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கோ அதை விட ரொம்பவும் டேஸ்டா இருக்குமாம். முதல்ல கலர் மாவை ஊத்தி தோசை மாதிரி ரவுண்டா சுட்டுட்டு அது மேல நியூட்டலாவை தடவுறாங்க. அதுக்கப்புறம் இதுல வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு கூடவே ஜெல்லி பால்ஸையும் ஜெம்ஸ் சாக்லேட்டையும் போட்டு இது மேல ஸ்வீட் ஊத்தி மடிச்சு கொடுக்கறாங்க. இந்த ஸ்வீட் தோசைய சைனால உள்ள குழந்தைகள் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுதுங்களாம். இதே தோசைய பெரியவங்க சாப்பிடுற மாதிரி தோசை மாவை இந்த மாதிரி டிசைனா ஊத்திட்டு அதுல காடை முட்டைய வச்சு சிக்கன், மட்டன், பிரான்னு நம்ம கேக்குற நான்வெஜ்ஜை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட கொடுப்பாங்களாம். இந்த தோசைய பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அடுத்தது ஸ்மோக்கி பிஸ்கெட்ஸ். இப்ப நம்ம இந்தியாவுல ஃபயர் பீடால இருந்து ஃபயர் பானிபூரி வரைக்கும் நிறைய உணவுகளை நெருப்ப வச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த உணவுகளை சாப்பிட்டா லைட்டா தான் நம்ம வாயிலையும் மூக்கலையும் புகை வரும். ஆனா இந்த ஸ்மோக்கி பிஸ்கெட்டை சாப்பிட்டா நம்ம வாயில இருந்தும் மூக்குல இருந்தும் பயங்கரமா புகை வருமாம். இந்த பிஸ்கெட்களை நைட்ரஜன் லிக்விட் வச்சு செய்றாங்களாம். இதனால இத சாப்பிடும்போது ரொம்ப சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி இருக்குமா. இத சாப்பிடும்போது பயங்கரமா புகை வரதுனாலயே இந்த ஸ்மோக்கி பிஸ்கெட்டை இப்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்தது மொச்சி பவுண்டிங். இத ஜப்பானோட பாரம்பரிய ஸ்வீட்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடாதவங்களே இல்லன்னு சொல்ற அளவுக்கு இந்த ஸ்வீட் ஜப்பான்ல ரொம்பவும் ஃபேமஸாம். முதல்ல நல்லா அவிச்ச மாவுல சில இனிப்புகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மாவை ஒரு கட்டையில போட்டு 2 பேர் இந்த மாதிரி பெரிய கட்டைகளை வச்சு வேகமா அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வேகமா அடிக்கிறதுனால இந்த மாவு பயங்கர சாஃப்ட் ஆயிடுமாம். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து ஒரு மிஷின்ல போட்டு அதுக்குள்ள ஸ்வீட்டை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அத ஸ்வீட் மாவுல போட்டு முக்கி எடுத்து சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த ஸ்வீட்டை சாப்பிட ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இதே மாவை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான டிசைன்கள்லயும் ஸ்வீட்டை செஞ்சு விக்கிறாங்களாம். அடுத்தது துர்க்கி ஸ்வீட் கேண்டி. பார்க்கிறதுக்கு கலர் கலரா இருக்கிற இந்த மிட்டாய் துர்க்கி நாட்டோட ரொம்பவும் ஃபேமஸான மிட்டாயாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு கலரும் ஒரு ஃபிளேவராம். மஞ்சள்னா பனானா ஃபிளேவர், சிவப்புனா செரி ஃபிளேவர்னு இதுல இருக்கிற ஒவ்வொரு கலர் மிட்டாயும் ஒரு டேஸ்ட்ல இருக்குமாம். இதுல இருக்கிற எல்லா மிட்டாய்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு குச்சியில சுத்தி கடைசியா அதை எலுமிச்சை பழத்துல தடவி கொடுப்பாங்களாம். இந்த மிட்டாய் மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல விக்கிற சவுக்கு மிட்டாய் மாதிரியே துர்க்கில இந்த சவுக்கு மிட்டாய்களும் ரொம்ப ஃபேமஸாம். இதனாலேயே துர்க்கில இந்த சவுக்கு மிட்டாய்களை 50க்கும் அதிகமான ஃபிளேவர்கள்ல விக்கிறாங்களாம். அடுத்தது ஸ்வீட் ஃப்ரூட் கேண்டி. பார்க்கிறதுக்கு ரொம்பவும் கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த ஃப்ரூட் கேண்டிஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் டேஸ்டான ஹெல்த்தியான கேண்டியாம். ஏன்னா ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, கிரேப்புகளை ஒரு குச்சியில குத்தி அதை இந்த மாதிரி கொதிக்கிற சக்கரை பாகுல முக்கி எடுத்து சாப்பிட கொடுக்கறாங்க. இத சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குமா. சைனால உள்ள மக்கள் இந்த ஃப்ரூட் கேண்டிய ஹெல்த்தினும் டேஸ்டினும் சொல்லி அதிக அளவுல விரும்பி சாப்பிடுறாங்களாம். அடுத்தது தயாக்கி கேக். நம்ம ஊர்ல இனிப்பு குழி பணியாரம் செய்யற மாதிரியே ஜப்பான்ல இந்த தயாக்கி கேக்க செஞ்சு விக்கிறாங்க. முதல்ல இதுல இனிப்பு மாவை ஊத்தி அது மேல சாக்லேட்டை வச்சு அவிச்சு எடுத்து கொடுக்கறாங்க. இவர் இந்த கேக்க ஸ்பீடா எடுக்கிறத பார்க்க சூப்பரா இருக்கிற மாதிரியே இந்த கேக்க சாப்பிடவும் சூப்பரா இருக்குமா. இந்த மாதிரி மீன் வடிவத்திலேயே பெரிய தயாக்கி கேக்குகளையும் செஞ்சு விக்கிறாங்களாம். இந்த பெரிய
கேக்ல 10க்கும் அதிகமான வகையான இனிப்புகளை உள்ள வச்சு அவிச்சு கொடுக்கறாங்களாம். கேக் மில்க் ஷேக் சிக்காகோல உள்ள பேட்ரிலஸ்ங்கற ஷாப்ல தான் இந்த கேக் மில்க் ஷேக்க விக்கிறாங்களாம். 1963ல இருந்தே இந்த கடையில ரொம்பவும் டேஸ்டான சாக்லேட் கேக்க வித்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த சாக்லேட் கேக்குக்காகவே இந்த ஷாப் ரொம்பவும் ஃபேமஸாம். அதுக்கப்புறம் 2014ல இந்த ஷாப்போட மேனேஜரான காரா க்ரோன்ஸ்ங்கற இவங்க ஒரு நாள் இந்த கேக்கோட வெண்ணிலா ஐஸை ஊத்தி அரைச்சு இந்த மில்க் ஷேக்க உருவாக்கி இருக்காங்க. இந்த கேக் மில்க் ஷேக்க குடிக்க ரொம்பவும் டேஸ்டா இருந்ததுனால கடைக்கு வர கஸ்டமர்களுக்கும் கொடுத்து அவங்க கிட்ட இந்த மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சாக்லேட் கேக்க விட இந்த கேக் மில்க் ஷேக்கே சூப்பரா இருக்குன்னு சொன்னதுனால இந்த கேக் மில்க் ஷேக்கையும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க கடையில இந்த சாக்லேட் கேக்க விட இந்த கேக் மில்க் ஷேக் தான் அதிகமா விக்குதாம். அடுத்தது சார்கோல் சாண்ட்விச். விறக எரிச்சு வர கறிக்கட்டைய தான் சார்கோல்னு சொல்றாங்க. இப்போ சார்கோலை வச்சு ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சு விக்கிறாங்க. இதனாலேயே இப்போ ஆன்லைன்லயும் இந்த சார்கோலை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியட்நாம்ல உள்ள ஹொயாங் ஃபாட்டுங்கிற இந்த ஷாப்ல தான் சார்கோல் சாண்ட்விச்சை விக்கிறாங்க. பிரெட் செய்யறதுக்கு மாவை மிக்ஸ் பண்ணும்போதே அதுல சார்கோல் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பிளாக் கலர் சார்கோல் பிரெட்டை செய்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட்டுக்கு நடுவுல கறியில இருந்து நிறைய வெஜிடபிள்ஸை வச்சு கடைசியா இது மேல சாஸை ஊத்தி சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த சார்கோல் சாண்ட்விச்சை சாப்பிட ரொம்பவும் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்குமாம். அடுத்தது ஹவாய் ஷேவ் ஐஸ். இந்த ஐஸ் அமெரிக்கால உள்ள ஹவாய் தீவுல தான் ரொம்பவும் ஃபேமஸாம். இந்த தீவுல உள்ள எல்லா ஐஸ்கிரீம் ஷாப்லயுமே இந்த ஐஸை விக்கிறாங்களாம். முதல்ல ஐஸ் கட்டிய நல்லா சாஃப்டா அரைச்சு அதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்ல வச்சு இது மேல நிறைய கலர் இனிப்புகளை ஊத்தி சாப்பிட கொடுக்கறாங்க. நம்ம என்னென்ன ஃபிளேவர் இனிப்புகளை ஊத்த சொல்றோமோ அந்த எல்லா ஃபிளேவரையும் இந்த ஒரே ஐஸ்ல ஊத்தி சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த ஒரு ஐஸை வாங்கி ஒரு ஃபேமிலியே சாப்பிடுற அளவுக்கு பெரிய ஐஸாம். இந்த ஐஸை சாப்பிட ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குமாம். அடுத்தது ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனல் காஃபி. இந்த காஃபியை ஜப்பான்ல உள்ள சருதஹிகோங்கற ஷாப்ல தான் விக்கிறாங்க. இந்த காஃபியை ஜப்பானோட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கிறாங்களாம். முதல்ல கோகோ பீன்ஸை பழங்கால முறைப்படி கல்லுல வச்சு நல்லா அரைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுக்கு மிளகுல இருந்து நிறைய இன்கிரிடியன்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சு இத ஒரு பிளேட்ல காய வைக்கிறாங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து மரஜகுல போட்டு சுடு தண்ணியை ஊத்தி கையாலேயே நல்லா கடைஞ்சு இந்த காஃபியை குடிக்க கொடுக்கறாங்க. இந்த காஃபியை குடிக்க ரொம்பவும் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்குமாம். அடுத்தது ஊடு டோனட். ஊடு டோனட்ங்கற இந்த கடை அமெரிக்கால 30க்கும் அதிகமான இடங்கள்ல இருக்காம். இந்த கடையில 50க்கும் அதிக வகையான டோனட்டுகளை விக்கிறாங்களாம். இந்த கடையில விக்கிற எல்லா டோனட்டுகளுமே சாப்பிட ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குமாம். இந்த கடையில விக்கிற டோனட்டுகள்லயே இந்த ஊடு டால் டோனட் தான் ரொம்பவும் ஃபேமஸாம். ஒரு பாக்ஸ்ல 6 டால் டோனட்டுகள் இருக்குமாம். முதல்ல இந்த டோனட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மிஷின் மூலமா இதுக்குள்ள ரஸ்பெரி ஜாம ஃபில் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இது மேலயும் சாக்லேட் ஃபில் பண்ணி கடைசியா இந்த டோனட் மேல இந்த பிரசில் குச்சியை குத்தி சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த டோனட்டை சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குமாம். இது மட்டும் இல்லாம இந்த ஷாப்ல 100 பவுண்ட்ஸ் வெயிட் உள்ள இந்த பெரிய டோனட்ஸையும் அடிக்கடி செய்வாங்களாம். இந்த பெரிய டோனட்ஸை கட் பண்ண பீஸுகளை வாங்குறதுக்காகவே இந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்களாம். இந்த பெரிய டோனட்ஸை பார்க்க செம்ம சூப்பரா இருக்குல்ல. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பிரியாணி. உலகத்திலேயே பெரிய பிரியாணி செய்யற இடம்னு சொன்ன உடனே நிறைய பேர் அரபு நாடுகளை தான் நினைப்பாங்க. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய தட்டுகள்ல பிரியாணி வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட ராஜஸ்தான்ல உள்ள அஜ்மீர் மாஸ்க்ல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரியாணி சட்டி இருக்காம். 2008ல கோஹினூர் ஃபுட் லிமிடெட்ங்கற பிரியாணி அரிசி விக்கிற கம்பெனி டெல்லியில டெம்பரவரியா உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு சட்டில 14,060 டன் பிரியாணியை செஞ்சிருக்காங்க. இதுதான் உலகத்துல செஞ்ச மிகப்பெரிய பிரியாணியா. இந்த பிரியாணிக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததா அஜ்மீர் மாஸ்க்ல இருக்கிற இந்த சட்டி தான் மிகப்பெரிய பிரியாணி சட்டியாம். இந்த சட்டில ஒரு டைம் செய்யற பிரியாணிய ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரியாணி சட்டியாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்டாச்சு சுகர் கேண்டிஸ். இந்த சக்கரை மிட்டாயை நம்ம இந்தியாவுல உள்ள நிறைய இடங்கள்ல வித்தாலும் இந்த மிட்டாய் ஆந்திர பிரதேஷ்ல தான் ரொம்பவும் ஃபேமஸாம். இந்த மிட்டாய்களை 200 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே 3 தலைமுறைகளா செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்களாம். சர்க்கரையை இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற அளவுக்கு பாகா காய்ச்சி அதுல கலரை மிக்ஸ் பண்ணி அதை இந்த மாதிரி மர அச்சில ஊத்தி காய வச்சு இந்த மாதிரி சூப்பரான மிட்டாய்களை செஞ்சு விக்கிறாங்க. இந்த மிட்டாய்களை எல்லாம் பார்க்க ரொம்பவும் கலர்ஃபுல்லாவும் சூப்பராவும் இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணுமானோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.